நல்ல ஃப்ளஷியாக அப்புறம் ஜூஸியாக நகரா மீன் பயன்படுத்தி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நல்ல சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி ஊற்றி வைக்க போகிற குழம்பு இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மீன் குழம்பு. இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் வந்து இல்லைன்னா நகரா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு ஒரு பிங்க் கலர் ஒரு ரெட் கலரில் தான் இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா பீசஸ் நல்லாவே ஃப்ளஷியாக இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஓரலாக அந்த ஒட்டி இருக்க ஃப்ளஷ் அண்ட் பிளட் இதெல்லாம் வந்து டூத் பிக் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை கழுவிட்டு இப்போ நான் வந்து கல் உப்பு போட்டு கழுவ போகிறேன். கல் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கு பிறகு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிச்சம் ஏதாவது அழுக்கு சம்திங் ஏதாவது இருந்ததுன்னா கூட நமக்கு சுத்தமாகிடும். மீன் வாங்கின உடனே இந்த மாதிரி நம்ம மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் போட்டு பிரட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 hour கழித்து கூட நம்ம அதை கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 அல்லது 3 முறை நம்ம மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். முடிஞ்சளவு அதோட தண்ணி எல்லாமே பிழிஞ்சிட்டு எடுத்து வைங்க. ஓரளவுக்கு ட்ரையாக வச்சா தான் நமக்கு மசால் போட்டு கிளறும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கு வந்து பெரிய பெரிய பீசஸ்லாம் நம்ம ஃப்ரைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு குழம்புக்கு சின்ன சின்ன பீஸாவும் அப்புறம் தலை இந்த பார்ட் எல்லாமே நம்ம குழம்புக்கு போட போகிறோம். எப்போவுமே மீன் குழம்பு வந்து நான் மண் சட்டியில் தான் வைப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான்ஸ்டிக் தவாவில் பண்ண போகிறேன். நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். வேணும்னா தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும், ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா அரைக்க தான் போகிறோம். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேன். அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகு ஜீரகம் வந்து நம்ம அரைக்கும் போது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதோட நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்திக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக போனாலும் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். எப்போவுமே மீன் குழம்பு அரைக்கும்போது 2 கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. எப்படியும் புளிக்குழம்புலேயே பூண்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மீன் குழம்புல பூண்டு வந்து தனியாக எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் நான் அரைக்கிற விஷயத்தோடு போட போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்காங்க. அடுத்து 100 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வதக்கியிருக்கேன். இது நல்லாவே கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன், பெரிய சைஸ் பழமாக. இதெல்லாமே நல்லா வதக்கி அரைக்கலாம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி அரைச்சும் செய்யலாம், வெங்காயம் தக்காளியை வதக்காமலும் செய்யலாம். வெங்காயம் தக்காளி வந்து வதக்காமல் அப்படியே டைரெக்டாக அரைச்சி ஈஸியாக மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம சேனலில் கூட வீடியோஸ் இருக்குது. லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மேலே பாருங்கள். அங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அந்த லிங்க் டச் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தை பயன்படுத்தி நம்ம அரைச்ச பேஸ்ட் கூட 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மீன் வந்து போடுறதுக்கு முன்னாடி குழம்பு நல்ல பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கணும். நம்ம புளி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ஸோ புளியோட வாசனை நல்லா போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது நான்வெஜ் செய்யும்போது வெஜிடேரியன் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த மீன் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம வந்து குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் புளிக்குழம்போட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ வந்து எல்லா மீனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளெஷ்ஷாக இருக்க பீசஸ்லாம் நான் ஃப்ரைக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தலைப்பகுதி அப்புறம் அந்த வால் சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து நம்ம இப்போ குழம்புல போட்டுக்கிட்டோம். மீன் குழம்போட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வச்சு குழம்பு வந்து இன்னையை விட நாளைக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. நார்மலாக புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுறதை விடவே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கணும். அவ்வளோதான். நான் வந்து இந்த டைமில் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு பிறகு ரொம்ப குழம்பு கொதிக்க வேண்டாம். போட்ட உடனே மீன் 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். ஒரு சிலருக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக நகரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க அடுத்து வந்து நம்ம ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு எனக்கு இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ கலர் பவுடர் போடுறதுக்கு பதிலாக இது நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல. அடுத்து வந்து நார்மலாக வீட்டில் அரைக்கிற மிளகாய் பொடி 1 ஸ்பூன், அப்புறம் மல்லிப்பொடி வந்து அதே அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. சீரகத்தோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் மிளகும் அதை விடவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அல்ல 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம இது பிசையறதுக்கு தண்ணி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமனோடது கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன்னா லெமனோட டேஸ்ட் வந்து ஃபிஷ்ஷில் ரொம்ப நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோதான், இது எல்லாமே பிசைஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பீசஸ் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிவிட்டு 1 or 2 hour வந்து வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொரிக்க போகிறேன். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவரோ இல்லை அரிசி மாவோ எதுவுமே போடலை. இன்கேஸ் நீங்கள் உடனே பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னா அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ போட்டுக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயிலே ஒட்டிக்கும், தவாலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வெயிலில் காய வைக்கிறதுனால அதோட ஈரப்பதம் அவ்வளோக்கா இருக்காது. ஸோ ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போ நமக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது வந்து அப்போலாம் ட்ரெடிஷ்னலாக செய்கிற மெத்தட் தான் நான் இப்போ செய்கிறது. மசால் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுடுங்க. இன்கேஸ் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மசால் வந்து மிச்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் குழம்பு செய்யும்போது அதை நீங்கள் தண்ணியோடு கரைச்சி கூட குழம்புல ஊற்றிக்கலாம். மினிமம் 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எப்போவுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவேன். ஏன்னா அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ தான். ஓரளவுக்கு மீன் தொடுற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போகிறோம். நீங்கள் வேணும்னா கூட டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் வந்து நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்ததுனால நல்லாவே ட்ரையாக இருந்தது. அதனால் எடுத்து திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்தது. யூஸ்வலாகவே மீனில் ரொம்ப ஈரத்தன்மை இல்லைனாவே நமக்கு ஒட்டாமல் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம பைண்டிங்காக அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போடுறோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா மீன் மேலே ஒரு பெரிய கோட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த மாவும் போடலை. பிகினர்ஸாக இருக்கவங்க கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு ஏதோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு எக் போட்டுக்கலாம். மேரினேட் பண்ணும்போதே முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மீன் வந்து ஒட்டாமல் பொரிச்செடுக்க முடியும். நான் நிறைய மீனில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த மீன் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்னொன்று ஃப்ளஷியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் கிழங்கா மீன் பயன்படுத்தி மீன் குழம்பு அண்ட் ஃப்ரையும் கூட நான் போட்டிருக்கேன். வீடியோஸ் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த மீன் வெரைட்டியாக இருந்தால் கூட ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மேலே நம்ம போட்டிருக்க மசாலா எதுவுமே கரியாமல் நல்லாவே குக் ஆகும். அதுவும் இல்லாமல் மீன் உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் எனக்கு இந்த தடவை கிடச்சிருந்தது. நான் போட்டிருந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் எல்லா மீன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக போதுமான அளவாக இருக்கும். ஸோ மிச்சமும் இருக்காது, கரெக்டாகவும் இருந்தது எனக்கு மீன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் வறுவல் அண்ட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.